ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கட் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சுகர் பீடு ஃப்ளாக் லோடிங் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம கட் பீடுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக த்ரெட்டை வந்து மேலே கொண்டு வந்துட்டு நம்ம சுகர் பீடை ரெண்டாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணாமல் கட் பீடை வந்து ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரெண்டாக வந்து லோட் பண்ணக்கூடாது. ஒன்றா லோட் பண்ணி கட் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ண வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். ஸோ பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா டைம் எடுத்து உங்களுக்கு நல்லா வர வரையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வரல அப்படின்னாலுமே பிரித்து போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ரெண்டாக லோட் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பீடாக தான் வந்து நம்ம லோட் பண்ணணும். சுகர் பீடை மட்டும் தான் நம்ம ரெண்டு பீடாக லோட் பண்ணணுமே தவிர வேறு எந்த பீடையுமே நம்ம ரெண்டாக வந்து லோட் பண்ணக்கூடாது. இப்படி உள்ளே விட்டு இப்படி நம்ம நார்மலாக போடல கீழே குத்திட்டு லெஃப்ட்டு ரைட்டு திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து வந்துடும். அவ்வளோதான். நம்ம நாட் போட்டு ஓகே. இப்போ நம்ம ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீடை ரெண்டாக வந்து லோட் பண்ணியிருப்போம். இப்போ கட் பீடை வந்து நம்ம ஒன்றா தான் வந்து லோட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு பீடாக லோட் பண்ணி போட போகிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு எட்ஜஸ்லாம் வந்து போட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சப்போஸ் புரியல அப்படின்னா குரூப்பில் இருக்கவங்க கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு அவசரமும் கிடையாது. ரொம்ப அவசரமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போடணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அயன் நீடியில் தான் வந்து போடுறேன். நீங்கள் துளிப்பில் 24 mm நீடியில் போட்டாலும் ஓகே, இல்லை நீங்களுமே அயன் நீடில் போடுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ அயன் நீடில் ஹேண்டில் பண்ண பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் 24 mm நீடியில் கூட வந்து பீட்ஸை வந்து போடலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டு, ஆனால் நீங்கள் அயன் நீடியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீட்ஸ் வந்து 24 mm நீடிலே வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் நீடியில் திருப்பியும் நீங்கள் பழகணும். அப்போ அயன் நீடில் பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் போடும்போது இருக்கும். ஏன்னா 24 mm நீடியில் ஒரு 5-6 பீடு அந்த மாதிரி தான் வந்து லோட் பண்ண முடியும். அயன் நீடில் வந்து ஒரு 10 பீட் லோட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒர்க் வந்து அப்போ தான் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் 24 mm நீடிலேயே வச்சு ப்ளவுஸ்லாம் ஆர்டர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் முடிக்க வந்து லேட் ஆகும். ஸோ நீங்கள் அயன் நீடிலையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். வரலன்னா பிச்சுட்டு அகைன் திருப்பி போடுங்க, ஒரு தப்பு கிடையாது. நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தான் வந்து நல்லா வரப்போகுது, வேறு ஒன்றும் கிடையாது.
அவ்வளோதான். நான் வந்து இப்போ போட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கட் பீடு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே வந்து வரும். இந்த ஸ்டிச்சை எந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து ஜிக்ஸாக்கு ரவுண்ட் ஷேப்பு, ரவுண்டுக்குள்ளே இன்னொரு ரவுண்டு போட்டுக்கோங்க. ஸோ நான் இவ்வளோ குட்டியாக போட்டேன் அப்படின்றதுக்காக நீங்களுமே வந்து குட்டியாக வந்து போட வேணாம், இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வந்து போடுங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ்க்காக ஒரு இவ்வளோ லைன் தான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்களுமே கிளாஸில் என்ன பண்ணுறீங்க, இதே அளவு இப்போ நான் லாங் அண்ட் ஷார்ட் இவ்வளோ தொலைவு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன்னா, நீங்களும் அதே அளவு தான் வந்து கிளாஸில் வந்து போட்டு காமிக்கிறீங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் ஆகும், நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்காச்சும் நீங்கள் போட்டு பழகுங்க, ஓகேவா? ஸோ இப்போ நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்களும் இவ்வளோவே வந்து போட வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 5 சென்டிமீட்டர் ஆச்சு இருக்கட்டும் ஸ்கேல் அளவில், ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த லைன் ஒன்றும் ஜிக்ஸாக்கு, ரவுண்டு, அப்புறம் கர்வ் ஷேப், சுகர் பீட்டில் போட்டோம் இல்லையா, கர்வ் ஷேப்பு, அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பு, ஜிக்ஸாக்கு, கர்வ் ஷேப்பு, லைனு, ரவுண்டு. ஸோ இந்த ஷேப்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கட் பீட் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸு ஜஸ்ட்டு 100 ருபீஸ் பேமெண்ட்டுக்கு 100 ரூபா பேமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா வர வெள்ளிக்கிழமையோட 15ஆம் தேதியோட ஆகஸ்ட் 15ஆம் தேதியோட இந்த ஆஃபர் வந்து முடியுது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கிளாஸில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கிளாஸ் குரூப்பில் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபர் வந்து சீக்கிரமாகவே முடிய போகுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.